நமஸ்காரம். வீட்டிலேயே எளிமையாக செய்யக்கூடிய காளி உபாசனை பற்றி தான் இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போறீங்க. அதற்கு முன்னாடி காளி உபாசனை சார்ந்து இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகள் பற்றி நீங்கள் அவசியம் தெரிஞ்சுக்கணுங்க. காளியம்மன் படத்தை வீட்டில் வைக்கக்கூடாது, காளி பூஜை வீட்டில் செய்யக்கூடாது, காளி உபாசனையை வீட்டில் செய்யக்கூடாது. அப்படிலாம் மீறி பண்ணிங்கன்னா வீட்டில் தேவையில்லாத பிரச்சனை சண்டையெல்லாம் வரும்னு பலர் சொல்ல நீங்கள் கேள்விப்பட்டிருக்க வாய்ப்புள்ளது. இது உண்மையான்னு கேட்டிங்கன்னா இவை அனைத்தும் மூட நம்பிக்கை, அவ்வளோதாங்க. யார் வேண்டுமானாலும் தூய மனதுடன் இருந்தால் காளி உபாசனை செய்யலாம், தவறே கிடையாது. யார் வேணாலும் பண்ணலாம். அவங்களுக்கு தேவை தூய மனது, அர்ப்பணிப்பு, பக்தி. பக்திங்கிறது எல்லா உபாசனைக்குமே அடித்தளங்க. பக்தி இல்லாமல் உபாசனை மார்க்கத்துக்குள்ளே வர முடியாது. நல்லா புரிஞ்சுக்குங்க, நான் சொல்கிறது பக்தி மார்க்கம் அல்ல. பக்திங்கிறது எல்லாத்துக்குமே அடிப்படை. பக்திங்கிறது கிரியா மார்க்கத்துக்கும் அடிப்படை, பக்தி மார்க்கத்துக்கும் அடிப்படை, யோகத்துக்கும் அடிப்படை, ஞானத்துக்கும் அடிப்படை. ஆனால் பக்தி மார்க்கம் என்பது வேறு. ஓகேங்களா? கிரியா மார்க்கம் என்பது உபாசனை மார்க்கம். நாம் சொல்கிறது உபாசனை மார்க்கம் சார்ந்து. இப்போ காளியம்மன் படத்தை உங்கள் வீட்டில் வச்சுருக்க உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு வச்சுக்குவோம். உங்களுக்கு பிடிச்சா பத்தாதுங்க, உங்கள் வீட்டில் இருக்கவங்களும் கொஞ்சம் அந்த ஒத்துக்கணும். உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு அதில் ஒத்துக்கலை, அவங்களுக்கு திருப்தி இல்லைன்னா அதை பண்ணாமல் இருப்பது தான் நல்லது. அப்புறம் கொண்டு போய் படத்தை வீட்டில் வச்சுட்டு சம்மந்தமே இல்லாமல் ஒரு சண்டை வரும். அந்த சண்டைக்கு இந்த படம் தான் காரணம்னு கை கட்டுவாங்க. சண்டை வராத வீடு இங்கே கிடையவே கிடையாது. புரிஞ்சுக்குங்க அந்த உண்மையை. எல்லாத்து வீட்லேயும் சண்டை வரும். அந்த படத்தை வாங்கிட்டு வச்சோடனே ஒரு சண்டை தான் வரும். அதுக்கு முன்னாடியும் 10 நாளைக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் சண்டை வந்திருக்கும். அப்போ படம் இருந்திருக்காது. இப்போ கை காட்ட ஒரு படம் இருக்குது, பார்த்தியா இந்த படம் வாங்கிட்டு வந்து வச்சோன்னு தான் சண்டை வருது. அதுக்கு முன்னாடி என்னமோ சண்டையே வராத வீடு மாதிரி பேசுகிறீங்க. சண்டை எல்லாத்து வீட்லேயும் காமன். உங்கள் வீட்டில் இருக்க எல்லாரும் ஒத்துக்கிட்டா வாங்கிட்டு வந்து படத்தை வைக்கலாம், தவறு கிடையாது. ஒத்துக்கலையா தயவு செய்து வச்சுக்கிட்டு காளியம்மனை கை காட்டாதீங்க. இது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற மனிதர்களின் மன இயல்பு, சரிங்களா? ஸோ உங்களுக்கு ஒரு காளியம்மன் படம் வச்சுக்க பிடிச்சிருக்கு, எங்கள் வீட்டில் ஒத்துக்கலைன்னா ஒரு படம் வாங்கிட்டு வந்து உங்களோட தனி ரூமில் வச்சுக்கோங்க. ரூம் இல்லையா, ஒரு புஸ்தகத்தில் வச்சுக்கோங்க, தப்பே கிடையாது, வச்சுக்கலாம். சரி, வீட்டில் எப்படிங்க பூஜை பண்ணுறது? பூஜை ரூமில் தான் உட்காந்து பூஜை பண்ணணும்னு அவசியமே கிடையாது. எந்த இடத்துல வேணாலும் உட்காந்து பூஜை பண்ணலாம். மனம் ஒருமைப்பாடு வேணும், மனச்சுத்தம் வேண்டும். இது 2 தான் உபாசனைக்கு, பக்திக்கு, எல்லாத்துக்குமே அடித்தளம். இந்த 2மே இல்லாமல் நீங்கள் கோடி பூஜை பண்ணாலும் பலன் கிடையவே கிடையாது. மனச்சுத்தமும் மன ஒருமைப்பாடும் வேணுங்க. எளிமையாக புரிஞ்சுங்க எப்படி பூஜை பண்ணணும்னு. காளியம்மன் படம் இருந்தால் காளியம்மன் படம் வைங்க, இல்லைன்னா அந்த இடத்துல ஒரு விளக்கு பொருத்தி வைங்க, போதுமானது, சரிங்களா? சரி, இப்போ நம்ம காளியம்மன் படம் இருக்குன்னு நினச்சிக்குவோம். அந்த படத்தை எப்படி வைக்கணும்னா அந்த படம் மேற்கு பார்த்து இருக்கணும். எப்படி? மேற்கு பார்த்து அந்த படத்தை வச்சுக்கோங்க. படத்துலேருந்து ஒரு 3 அடி தள்ளி நீங்கள் உட்காந்துக்கணும். காலையில் குளிச்சு முடிச்சுட்டு வந்து ஒரு விரிப்பு போட்டுங்க. அது எந்த கலர் விரிப்பாக இருக்க வேணா இருக்கட்டும். நிறைய பேர் சொல்லுவாங்க கருப்பு கலர் விரிப்பு தான் காளி உபாசனைக்கு போடணும். அதெல்லாம் காளி உபாசனையில் அடுத்தடுத்த ஸ்டேட்டு போகிறவங்களுக்கு. நாம் இப்போ தானே பாலப்பாடம் ஆனாவே போட போகிறோம், நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. எந்த கலர் உங்கள் வீட்டில் இருக்கோ அதை வந்து விரிச்சு போட்டு உட்காந்துக்கிங்க. வெறுந்தரையில் அமர வேண்டாம், அவ்வளோதான். உட்காந்துக்கிட்டோமா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஃபோட்டோவுக்கு 3 அடி முன்னாடி உட்காந்துருக்கோம். சிகப்பு கலர் பூ, செம்பருத்தி பூ 11 பூ வச்சுக்கோங்க. 11 பூ வச்சுக்கோங்க, போதுமானது. காளியம்மன் படத்துக்கு 2 பக்கமும் முடிஞ்சால் 5 முக குத்து விளக்கு அல்லது 1 முக விளக்கு ஏதாவது ஏற்றி வைங்க. எனக்கு தேவை, எங்கள் வீட்டிலலாம் அவ்வளோலாம் இல்லைங்க அப்படியா? காளியம்மன் படத்துக்கு முன்னாடி 1 விளக்கு ஏற்றி வைங்க, போதுமானது. எப்படி? போதும். அம்மாவுக்கு சந்தன குங்குமம் போட்டு வைங்க, அவ்வளோதாங்க. இப்போ பூஜை ஆரம்பிக்கலாம். ஒரே ஒரு மந்திரம் சொல்கிறேன், புரிஞ்சுக்குங்க. இந்த மந்திரத்தை எப்படி சொல்லணும்னா, கையெடுத்து உங்களோட நெஞ்சு பகுதிக்கு நேரம் அப்படி வச்சுக்கோங்க. இங்கே இப்படிலாம் அதெல்லாம் இல்லை. நெஞ்சு பகுதிக்கு நேராக வச்சு ஓம் க்ரீம் காளிகாயை நமக, அவ்வளோதாங்க. எப்படி? ஓம் க்ரீம் காளிகாயை நமக, 4 வார்த்தை தான். ஓம் க்ரீம் காளிகாயை நமக. இந்த மந்திரத்தை 108 முறை ஜபம் பண்ணணும். கண்ணை மூடிக்கிட்டே ஜபம் பண்ணுங்க, தவறே கிடையாது. நான் இப்போ தான் உபாசனையை ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிறவங்க ஜபமாலையை பயன்படுத்திங்க. நான் பெருசாக ஜபமாலையை சப்போர்ட் பண்ணுறது இல்லை. எனக்கு ஆரம்பத்தில் கவுண்ட்டு பிடிக்க கஷ்டமாக இருக்குது, கொஞ்சம் சிரமமாக இருக்குங்கிறவங்க டைமர் யூஸ் பண்ணலாம். ஒரு 10 நிமிஷம், ஒரு 12 நிமிஷம் ஜபம் பண்ணிங்கனாவே 108 ஜபம் முடிக்க முடியும். ஜபம் பண்ணி முடிச்சிட்டிங்களா? அடுத்தது அஷ்டோத்திர சதநாமாவளி அப்படின்னு ஒரு நாமாவளி இருக்குது. அதாவது 108 நாமங்கள்னு சொல்லுவோம். 108 காளிமாதாவின் பெயர்கள். இன்டர்நெட்டில் தேடினா கிடைக்கும், இல்லை நிறைய புத்தகங்கள் விற்கிது, வாங்கிக்கிங்க, சரிங்களா? புத்தகத்தை வச்சுக்குங்க. ஒரு செம்பருத்தி பூவை எடுங்க, கையில் வச்சுக்குங்க. புத்தகத்தை கீழே வச்சுக்குங்க, கீழே நல்லா விரிச்சு வச்சுக்கணும், ஓகேவா? இந்த மாதிரி செம்பருத்தி பூவை இப்படி வச்சுக்குங்க, நல்லா புரிஞ்சுங்க. இப்படி வச்சுக்கணும், இல்லை இப்படி பிடிச்சிக்குங்க. பூவை பிடிச்சிக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும்? 10 நாமாவளி படிக்கணும். எப்படி? 10 நாமாவளி படித்து இந்த பூ எங்கே இருக்கணும்னா நெஞ்சு பகுதிக்கு நேராக தான் இருக்கணும். இங்கெல்லாம் வச்சுக்கூடாது. இங்கே
பூ போடுறப்ப இந்த ஆக்ஷன் நல்லா புரிஞ்சுங்க. நெஞ்சு பகுதியிலேருந்து எடுத்து காளி மாதா பாதத்தில் வைக்கிற மாதிரி கீழே வைக்கணும். நல்லா புரிஞ்சுங்க. இங்கெல்லாம் கரெக்டாக நெஞ்சு பகுதி. வணக்கமும் இங்கே தான், பூ பிடிக்கிறதும் இந்த இடத்துல. 10 நாமாவளி அப்படியே 10 வரணும். ஸோ 100 நாமாவளி முடிஞ்சிச்சு. இன்னொரு 8 தான். ஸோ 11 பூ வச்சுருக்கீங்க, 10 முடிஞ்சிருச்சு ஆல்ரெடி. இன்னொரு பூ இருக்கும், 8 நாமாவளி சொல்லி முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணால் நாமாவளி முடிச்சிட்டோமா, இப்போ கண்ணை மூடி தியானம் சின்முத்திரையில் வச்சுக்கிட்டு அமைதியாக அப்படியே உட்காருங்க. காளி மாதாவை மட்டும் மனசில் நினச்சிட்டு அமைதியாக. இதுக்கு நெய்வேத்தியம் படையல் ஏதாவது வைக்கணுமா, உங்களால் முடிஞ்ச நெய்வேத்தியம் வைங்க, போதுமானது. இது சிம்பிளான எளிமையான காளி பூஜை. உங்களால் வீட்டில் என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சு வச்சுருங்க. அம்மா என்னால் இதுதான் முடியும், எனக்கு ஒன்றும் தெரியாது, இவ்வளோ தான் தெரியும், நான் செஞ்சுட்டேன் வச்சுட்டேன். இல்லை எனக்கு சமஸ்கிருத பேர்லாம் காளி மாதாவுக்கு உச்சரிக்கவே தெரியாது அப்படிங்கிறீங்களா, தமிழில் நிறைய நாமாவளி இருக்குது, தமிழ் நாமாவளியை பயன்படுத்துங்க. எனக்கு நாமாவளியே சொல்ல தெரியாது, எனக்கு கஷ்டமாக இருக்குங்க, ஒன்றும் பிரச்சனை. 107 ஜபம் முடிச்சிட்டிங்களா, திரும்பி சின்முத்திரையில் வச்சு அப்படியே உட்காந்துக்கிங்க. அப்போ 107 ஜபம் முடிச்சு இந்த 11 பூ இருக்குது, என்ன பண்ணுறேன்னா அந்த 11 பூ எடுத்து அம்மா அந்த பூவெல்லாம் உனக்கு தான் கொடுக்குறேன், கொடுத்துட்டு அமைதியாக ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் உட்காந்து கண்ணை திறந்து அம்மா தாயே என்னை ஆசீர்வதிச்சுக்குங்க அப்படின்னு மனசுக்குள்ளே சொல்லிவிட்டு எந்திரிச்சு வந்துடுங்க. போதும், அவ்வளோதான். இது எளிமையான காளி உபாசனை. சரி, இந்த உபாசனை செஞ்சால் நான் நான்வெஜ் சாப்பிட்லாமா சாப்பிட வேணாமா, இந்த மாதிரி ஏகப்பட்ட குழப்பம் இருக்கும். அந்த குழப்பத்துக்குள்ளெல்லாம் போகாதீங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரின் உணவு முறை ஒவ்வொருத்தரை சார்ந்தது. யாருக்கிட்டையாவது போய் தீட்சைன்னு ஒன்று வாங்கினீங்கன்னா அந்த தீட்சை கொடுக்குறப்ப அந்த குரு பரம்பரைக்கு ஏற்ற விதிமுறைகளை அப்பத்தான் சொல்லுவாங்க. இது உபாசனை மற்றும் வழிபாட்டு முறையோட சார்ந்தது. பிரம்மச்சரியம் கடைபிடிக்கணுமா, அதெல்லாம் இல்லை. இங்கே தேவை பியூர் பக்தி, மனச்சுத்தம், மன ஒருமைப்பாடு, இதெல்லாம் இருந்தால் போதும். காளி மாதா தப்பாக பண்ணால் தண்டிச்சிருவாங்களே, குழந்தைய அம்மா தண்டிக்க மாட்டாங்க, ஆனால் வளர்ந்துட்டா திட்டுவாங்க. நீங்கள் இப்போ தான் ஆரம்பிக்கிறீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அம்மா ஆல்வேஸ் அம்மா தான். ஸோ அதெல்லாம் பயப்படாதீங்க. இந்த ஊரில் நிறைய பேர் காளியை வச்சு மாந்திரிகம் பண்ணுறேன், அது பண்ணேன், இது பண்ணுறேன்னு ஊராய மாத்திரை வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. அதெல்லாம் நம்பாதீங்க. அம்மா இஸ் ஆல்வேஸ் அம்மா. கொஞ்சம் உக்கிர ரூபத்தில் இருக்காங்க, அதனால கோமா இருக்க ஒருத்தர் பார்த்தோம்னா மற்றவங்களாம் பயப்படுவாங்க தெரியுமா. அதில் தான் பல பேர் பயந்துக்கிறாங்க. ஐயோ அவரெல்லாம் பெரிய காளி வச்சுருக்காருங்க, அஷ்டகர்மமாக ஆடுவாருங்க, பிரேக் டான்ஸ் ஆடுறவர் நம்ம ஊர் பக்கத்தில் இருக்காரு, இப்போ பெரிய ஆள் தெரியுமா, அந்த மாதிரி தான் அஷ்டகர்மம் ஆடுறது. ஏங்க அவ்வளோலாம் தெரிஞ்சால் அவர் எங்கே ஒரு 5000 10,000க்கு உங்ககிட்ட காசு வாங்கிட்டு பூஜை பண்ணணும், அவர் பண்ணி அவர் வாழ்க்கையில் நல்லா இருந்துக்க மாட்டாரா, கொஞ்சம் யோசிங்க. நான் என்ன கேட்குறேன், நான் ஒருத்தர்கிட்ட போய் வசியத்துக்கு 5000 ரூபா கொடுத்தேன், அவர் பெரிய காளி உபாசகர் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னு வச்சுங்களேன், ஏன்பா அதை அவன் பயன்படுத்தி அவன் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துருக்க மாட்டாங்களா, அவன் 5000 ரூபாயை வாங்கி தான் ஜீவனை நடத்தணுமா அப்படின்னு கேட்டால் இதுக்கு ஒரு டைலாக் சொல்லுவாங்க, ஏணி ஏறுறதுக்கு தான் பயன்படும். முதல்ல நீ யார் மேலேயாவது ஏறி போய் வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகுங்க, அதுக்கப்புறம் மற்றவங்களை ஏற்றி விடலாம். ஸோ இதெல்லாம் நம்பாதீங்க. ஏன்னா காளி மாதா மேலே தான் ஏகப்பட்ட பொய் புனைவு கதைகளும் கட்டமைக்கப்பட்டிருக்கு. அம்பிகை ஒரு வரப்பிரசாதி, எஸ்பெஷலி காளி மாதாவையும் சேர்த்தான்னு சொல்கிறேன். எல்லா அம்பிகையுமே வரப்பிரசாதி தான் என்னை கேட்டால், சரிங்களா. தூய மனது, பக்தி, மன ஒருமைப்பாடு, இதுதான், இந்த 3 தான் எல்லா உபாசனைக்குமே மையம். இது இல்லாமல் லட்சங்கிரியாக பண்ணாலும் நீரில் எழுதிய எழுத்து தண்ணி மேலே எழுதுனா என்ன ஆகும், ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, அந்த மாதிரி ஆகிடும். சரிங்களா. பராசக்தியின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.